ஓம் நம சிவாய. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் ஷார்வார் தமக்கு. அரண்நாமமாயிரத்தில் சிவபெருமான் நிறைஞ்ச நிறைவா பேரின்ப வடிவாக இருக்கார், பரிசுத்த வடிவனாக இருக்கார் அப்படின்னு சொல்லித்து அடுத்த 515வது திருநாமம் ஓம் தன்வந்திரயே நமஹா அப்படின்னு இருக்கு. தன்வந்திரி அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கடவுள். இவர் யார் அப்படின்னர், ஆயுர்வேதத்திற்கு கடவுளாக அவரை சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா இவர் சிறந்த மருத்துவர், அதனால் பிறவிப்பிணிக்கு சிறந்த மருத்துவர் அப்படிங்கிற பொருள். இந்த தன்வந்திரி என்ன பண்ணுறார் அப்படின்னர், சாதாரண மருந்து கொடுத்து ஏதோ தலைவலி இனிமேல் வயிற்று வலி அப்படிங்கிற இந்த உடம்பு வலியை உபாதையை மட்டும் போக்கக்கூடியவர் இல்லை. இந்த உடம்பே பெரிய உபாதை தானே. நமக்கு பெரிய வியாதி எது அப்படின்னர், இருக்கிறதுலே பெரிய வியாதி எதுன்னர், இப்படி இந்த உடம்பு வந்தது தான், பிறந்தது தான். இந்த உடம்பே வராத இருந்ததுன்னா, பிறக்காத இருந்ததுன்னா நமக்கு தலைவலி இல்லை, கால்வலி இல்லை, ஒரு ஆஸ்பத்திரி போக வேண்டாம், ஒரு கஷ்டம் இல்லை. அதனால் இவர் எதுவும் உடம்பு பிணியை மட்டும் போக்குறவர் இல்லை, அந்த பிணிக்கெல்லாம் காரணமாக இருக்கிற இந்த உடம்பு வருதே, இந்த உடம்புக்கு காரணமாக இருக்கக்கூடிய அது, இந்த உடம்பு வரத்துக்கு காரணமாக இருக்கக்கூடியது என்னன்னு நம்மளோட கர்ம வினைங்கிற வினைப்பயன். அந்த வினைகள் எதனால் வருது? குணங்களால் வருது. அதனால் அதை போக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். பேஷஜம் விஷக் அப்படின்னு சொல்கிறது. இவர் எப்படின்னார், இவர் வெறும் டாக்டர் மட்டும் இல்லையாம், மருத்துவர் மட்டும் இல்லையாம், மருந்தும் இவர் தான் அப்படிங்கிற. மற்ற டாக்டர்கள்லாம் என்னென்ன, டாக்டர் தனியாக இருக்கா, நமக்கு எழுதி கொடுத்தா, ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுத்தா கடையில் தான் போய் மருந்து வாங்கி சாப்பிட்ணும். ஆனால் இவர் எப்படி இருக்காருன்னார், மருத்துவரும் இவராக தான் இருக்கார், மருந்தும் இவராக தான் இருக்கார். அப்படி இருக்கக்கூடிய ஒரு வடிவம்தான் தன்வந்திரி அப்படிங்கக்கூடிய வடிவம். வைத்தீஸ்வரன் கோவில் அப்படிங்கிற இடத்துல இவருக்கு தனியாக சந்நிதி இருக்குது. காஞ்சிபுரத்தில் வரதராஜர் கோவிலில் இவருக்கு சந்நிதி இருக்குது. ரொம்ப பிரபலமாக கேரளாவில் திருச்சூர் ஜில்லாவில் நெல்வாய் அப்படிங்கிற இடத்துல இந்த தன்வந்திரி ஆலயம் இருக்குது. அந்த நெல்வாயில் அந்த ஸ்தல புராணம் சொல்கிறது, அஸ்வினி தேவர்களால் இவர் பிரதிஷ்டை பண்ணப்பட்டவர் அப்படின்னு. அது என்ன அஸ்வினி தேவர்களால் பிரதிஷ்டை பண்ணப்பட்டவர் சிறப்பு அப்படின்னா, தேவலோகத்து டாக்டர் அஸ்வினி தேவர்கள். தேவர்களுக்கெல்லாம் வியாதி வந்தால் எந்த டாக்டர்கிட்ட போவா, அதை குணப்படுத்தவர் தான் அஸ்வினி தேவர்கள் அப்படிங்கக்கூடிய தேவதைகளில் ஒரு பிரிவு. அப்படி அவர்களாலேயே வழிபடப்பட்டவர், பிரதிஷ்டை பண்ணப்பட்டவர். அவரை துவாபர யுகத்தில் கிருஷ்ணர் வழிபட்டிருக்கார் அப்படின்லாம் அந்த ஸ்தலத்தில் சொல்கிறா. அங்கே பிரசாதமே என்னென்னா மருந்து தான் கொடுப்பா. இந்த நெல்வாயில் கேரளாவில் இந்த தன்வந்திரி கோவிலில் மருந்து கொடுக்கறது அப்படின்னு. அதனால தான் கேரளாவில் இந்த ஆயுர்வேதம் அப்படிங்கிறதால ரொம்ப பிரபலமாக இருக்கிறதுக்கு காரணம் இதெல்லாம் தான் அங்கே வழிபாடு. அப்படி இருக்கார். இந்த தன்வந்திரி எப்படி வந்தார் அப்படின்னா, பார்க்கடலை கடையிறத போது தேவர்களை மசூலும் பார்க்கடலை கடையிறதுக்கு அமுதம் எடுக்கிறதுக்கு கடைஞ்சா இல்லையோ, அப்போது பல விஷயங்கள் வந்தது. அதுக்கப்புறம் கடைசியில் தான் அமிர்தம் வருது. பல விஷயங்கள் வந்தது. அதில் வந்தவர் தான் இந்த தன்வந்திரி. எப்படி வந்தார்? அமுத கலசத்தோடு வந்தார். அவரோட வடிவத்திலேயே பார்த்தா ஒரு கையில் அமிர்த கலசம்தான் வச்சுருப்பார். அப்படி அவதரித்தவர் இவர். அவரை திருமால் வடிவம், சிவபெருமான் வடிவம் அப்படின்லாம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இப்படி இவரை திருமாலா சிவனா அப்படின்னு குழப்பிக்கவே வேண்டாம். வேறு ஒன்றும் இல்லை, எந்த ஒரு பரம்பொருளோ அதுவே தான் பலவிதமான நாம ரூபங்கள் இருக்குன்னு முன்னாலேயே சொல்லியாச்சு. அதனால தான் பல நாமக்கள் பார்த்தேன்னா, நீங்கள் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் இதே திருநாமம் இருக்கும், சிவசஹஸ்ரநாமத்திலும் திருநாமம் இதே இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் இனிமேல் எத்தனையோ சாமிக்கு இருக்குது, எத்தனையோ சஹஸ்ரநாமம் இருக்குது, அஷ்டோத்திரம் இருக்குது, எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பார்த்து கம்பைல் பண்ணி பார்த்தா இதில் வந்த நாமமே அதுலேயும் இருக்கும், அதில் வந்த நாமே இதுலேயும் இருக்கும். அப்புறம் உடனே நமக்கு ஒரு குழப்பம் வரும். இது வேறு சாமியா, அது வேறு சாமியா, இது வேறு சாமியா, எப்படி பேர் மட்டும் ஒன்றா இருக்குது அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை. சாமிங்கிறது பலவாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. வேதமே என்ன சொல்கிறது அப்படின்னா, பிரம்மம் ஒன்று தான், விப்ராஹா பகூனாம் வதந்தி அப்படின்ட்டு படித்தவாள்லாம் அந்த பலவாக சொல்கிறா அப்படின்னு சொல்லிடுத்து, கிளியராக சொல்லிடுத்து. அதனால் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோமோ உணர்கிறோமோ அதுக்கு ஏற்றாப்பில் நாம் அதை வெளிப்படுத்துகிறோம், அவ்வளோதான். ஆனால் விஷயம் என்னமோ ஒன்று தான். அப்படி இவர்
பார்க்கடல்லேருந்து வந்தார் அப்படின்லாம் சொல்கிறது. அப்படி இருக்கக்கூடிய இந்த தன்வந்திரிக்கும் எப்படியெல்லாம் ஒரு கஷ்டம் வரத்தை சிவபெருமான் போக்கினார் அப்படிங்கிறது பிரம்ம வைவர்த்திக புராணம் அப்படின்னு புராணத்தில் இருக்குது. ரொம்ப ஆச்சரியமான ஒரு தகவல். தன்வந்திரி என்ன பண்ணார், தன்னோட சீடர்களோட ஒரு சமயம் கைலாயத்துக்கு சிவபெருமான தரிசனம் பண்ண போனார். கைலாயத்துக்கு போகிறார். இவர் எல்லாரும் இவரோட சிஷ்ய கூட்டத்தோடு போகிறதே பார்த்தர் வழியில் தக்ஷகன்கிற பாம்பு. தக்ஷகனை பற்றி எல்லாருக்கும் நன்னாவே தெரிஞ்சிருக்கும். ஸ்ரீமத் பாகவதத்தில் அவர் வரக்கூடிய ஒரு முதல் கேரக்டர் அவர் தான். அவர் இந்த தக்ஷகன் பாம்பு பார்த்தா இவர் தன்வந்திரி எல்லாம் சீடர்களோடலாம் சிவபெருமான்கிட்ட போகிறார். அவர்கிட்ட போய் இவர் ஏதானும் அருளை அடைஞ்சிட போகிறார், வரம் வாங்கிட போகிறார் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணார், விஷத்தை கக்கித்து சீடர் மேலே விஷத்தை கக்கித்து பாம்பு. தக்ஷகன் கக்கினா இவர் தன்வந்திரியோட சீடர்கள் இல்லையா, தன்வந்திரியே தான் இருக்கிறதுலே டாக்டர்லேயே டாக்டருக்கு டாக்டர், வைத்தீஸ்வரன் வைத்தியநாதன் அப்படின்லாம் சொல்கிறோமே. சென்னையில் திருவான்மையில் மருந்தீஸ்வரர் அப்படின்னு இருக்காரு. அதுதான் பேஷஜம் பிஷக்னு சொன்னேனே, மருத்துவரும் அவரே மருந்தும் அவரே அப்படின்னு, அதுதான் அங்கே. அப்படி இருக்கிறதுனால இவர்களை தாக்கிறது வேறு வழியில் தாக்க முடியாது. அதனால் தக்ஷணம்னா விஷத்தை கக்கினா அதில் அப்படியே அவர்கள் பொசுங்கி போயிடுவா அப்படின்னு. உடனே என்ன பண்ணான்னு இன்னொரு சிஷ்யர் பார்த்தார். அந்த பாம்புக்கெல்லாம் நாகரத்னம் இருக்கும், நாகரத்னம் அப்படின்னு சொல்லுவாள். அந்த தலையில் இருக்கக்கூடிய ரத்னம் தான் அதுக்கு ரொம்ப பெரிய கௌரவம். அதனால் என்ன பண்ணான்னு அந்த ரத்தனத்தை பிடுங்கி தூக்கி பூமியில் விட்டெறிஞ்சாராம். பறித்து தூக்கி கீழே பூமியில் போட்டார். இதை பார்த்தார். பாம்புக்கெல்லாம் அரசனாக இருக்கக்கூடிய வாசுகிங்கிற பாம்பு. தக்ஷகன் எப்படி அனாவசியமாக வம்பு இழுத்துன்னு விஷத்தை கேட்க, அதுக்கு உடனே இந்த தன்வந்திரியோட சீடர் அவரோட தலையில் இருக்கிற நாகரத்னத்தை பறித்து கீழே போட, இதை பார்த்தார் வாசுகிங்கிற பாம்பரசன். உடனே அவர் என்ன பண்ணார், துரோணர், புண்டரீகன், தனஞ்சயன் அப்படின்னு இருக்கக்கூடிய எல்லாரையும் சேர்த்து அவ தலைமையில் ஆயிரக்கணக்கான பாம்புகளை இவாளை அத்தனையும் தீண்டி விஷத்தால் எல்லாரையும் உயிரை மாய்க்கணும் அப்படின்னு இப்போ வாசுகி அனுப்பிச்சிட்டார். இத்தனை பேரையும் பார்த்தா இந்த தன்வந்திரியோட சீடர்களை சுற்றி ஆயிரக்கணக்கான பாம்பு. இந்த எல்லாருமே விஷத்தை கைக்கினா என்ன ஆகும் அப்படின்னார். எல்லாரும் விஷத்தால் சீடர்கள்லாம் மயங்கி விழுந்துட்டா. எல்லாரும் கீழே விழுந்தா இதை பார்த்தார் தன்வந்திரி. இப்படி என்னது கைலாயத்தில் போய் சிவபெருமானை வழிபடலான்னு வந்தாக்க வந்த இடத்துல இப்படி பெரிய விபத்து ஆகிடுது அப்படின்ட்டு, இவர் தான் பெரிய மருத்துவத்தில் தேவதையா. உடனே என்ன பண்ணார், தன்னோட சக்தி, மணி, மந்திரம், ௌஷதம் இப்படிலாம் பல விஷயங்கள் இருக்கே, தன்னோட சக்தியினால் அத்தனை பேரையும் குணமடைஞ்சு எழுந்திருக்கிறாப்புல பண்ணிட்டார். இதை பார்த்தார் பாம்பரசனான வாசுகி. நம்ம அத்தனை பேரையும் ஆயிரக்கணக்கான பாம்பை அனுப்பி கொடுமையான விஷத்தை கக்கக்கூடிய பாம்பெல்லாம் அனுப்பியும் அவர்களால் இந்த சீடர்கள்லாம் எல்லாம் மாஞ்சும் இந்த தன்வந்திரி காப்பாற்றிட்டாரே அப்படின்னு உடனே அவருக்கு எப்பொழுதுமே இந்த சண்டைக்கு அப்படின்னு ஆரம்பிச்சிட்டா உடனே கர்வம் வந்துடும். ஈகோ கிளாஷ் தான். நானாக பார்த்துடணும் அப்படிங்கிற உடனே ஒரு பிடிவாதம் வரும் இல்லையா. உடனே இதை அறிஞ்ச வாசுகி என்ன பண்ணிட்டு பார்த்தார், சரி இந்த பாம்பெல்லாம் அனுப்பிச்சு இவாளை இன்னும் பண்ண முடியாது அப்படின்ட்டு மானசா அப்படிங்கிற ஒரு தேவி, இந்த மானசா தேவியை ஏவினா வாசுகி. இந்த மானசா தேவி யார் அப்படின்னா அது ஒரு சைவ நாகதேவதை. அவளை ஏவி நீ ஒரு கை பார்த்துரும் இந்த தன்வந்திரி அவர் ஷீரடரோட அப்படின்னு. உடனே அந்த மானசா வந்தால் மானசாக்கும் இந்த சீடர்களுக்கும் தன்வந்திரி படைக்கும் ஒத்தருக்கொத்தர் சண்டை. கைலாயத்துக்கு போன வழியில் இப்படி ஒரு அமக்களம். அப்போ என்ன பண்ணா அப்படின்னா அந்த மானசாதேவி பார்த்தா வேறு ஒன்றும் பலத்தினாலே இவர்களும் ஒன்றும் ஜெயிக்க முடியல. தன் கையில் ஒரு சூலம், அந்த சூலம் யார் கொடுத்துன்னா சிவபெருமான் கொடுத்தது. ஸோ அதனால யாரும் தப்பிக்கவே முடியாது. அந்த சூலத்தை ஏவரா மானசாதேவி தன்வந்திரி மேலேயும் அவர்கள் சீடர் மேலேயும் சூலத்தை ஏவர. இதை பார்த்தா சத்தியலோகத்தில் இருந்த பிரம்மா, கைலாயத்தில் இருந்த சிவபெருமான் 2 பேரும் ஓடி வந்துட்டா. கீழே வந்து இந்த போர்க்களத்தில் உடனே அவள் சமாதானப்படுத்துகிறா.
தன்வந்திரியும் இந்த மனசாதையும் சமாதானப்படுத்தி, அதுக்காக இவ்வளவு தூரம் விபரீதமாக போகக்கூடாது. இப்போ தன்வந்திரியே போயிட்டார் அப்படின்னா, அழிஞ்சு போயிட்டாக்க அப்புறம் உலகத்தில் அவ்வளோதான், அத்தனை பேரும் வியாதியில் நோயினால் போக வேண்டியதான். அதெல்லாம் அவ்வளவு தூரத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி 2 பேரும் சமாதானப்படுத்தி அமைதியை நிலைநாட்டினதா இந்த பிரம்ம கைவர்த்தக புராணத்தில் சொல்லியிருக்கு. இல்லை எதுக்கு அப்படின்னா, இந்த தன்வந்திரி அப்படிங்கிறவர் நோயை போக்கக்கூடியவர், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம், இதான நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு இருக்கிறதுலே செல்வத்திலே பெரிய செல்வம் எது? எனக்கு இத்தனை கோடி பணம் இருக்குது, இத்தனை வீடு இருக்குது, இத்தனை ஏக்கர் இருக்குது, இவ்வளவு கார் இருக்குது, இதெல்லாமா இல்லை. ஒரே அழகாக ரொம்ப எளிமையாக சொல்லிட்டா. என்னென்ன என்ன இருந்தாலும் சரி, ஒன்று இல்லைன்னா தான் செல்வம். என்னென்ன மற்றதெல்லாம் இருக்குன்னு வேணால் பெருமைப்பட்டுக்கலாம். ஆனால் ஒன்றை மட்டும் எதனால் பெருமை, எனக்கு இல்லவே இல்லைன்னு பெருமைப்படணும். என்னென்ன, எனக்கு சுகரே கிடையாது சார், எனக்கு பிபியே கிடையாது சார், நான் என்ன வேணால் சாப்பிடுவேன், எப்படி வேணால் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிறது தான். இந்த இல்லைன்னு சொல்கிறதுல பெருமை அடையக்கூடியது என்னென்ன, நோய் தான். அதனால தான் சொன்னால் நோயற்ற வாழ்வே அடுத்த வார்த்தை தான் ரொம்ப அழகு. என்னென்ன, குறைவற்ற செல்வம் அப்படின்னா, மற்ற செல்வம்லாம் குறைஞ்சி போயிடும். என்கிட்ட இத்தனை பேங்க்கில் பேலன்ஸ் இருக்குன்னா, நான் போய் 4 சாமான் வாங்கினேன்னா உடனே கார்டில் தேய்ச்சாக்கா எல்லாம் உடனே டெபிட் மெசேஜ் வந்துடும். ஆனால் இந்த நோய் இல்லாத வாழ்க்கை மட்டும் என்னன்னர், குறையவே குறையாத செல்வம். ஏன்னர், செலவே இல்லை சார், இன்சூரன்ஸ் எடுக்க வேண்டாம், ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டாம், பில்லு கட்ட வேண்டாம். அப்புறம் இந்த வியாதிக்காக இனிமேல் ஆஸ்பத்திரிக்கு போய் வைத்தியம்லாம் பண்ணிட்டு இத்தனை செலவாயிடுத்தேன்னு ஒரு மனோவியாதி, இந்த உடம்பு வியாதியை போக்குறதுக்கு செலவழித்தது போக இப்போ மனசுக்கு உடனே பாதிப்பு ஏற்பட்டுருது. இப்படி தானே ஒன்று மாற்றி ஒன்று, இதனால் அது அதனால் அதுன்னு எப்படி நம்ம வாழ்க்கை ஒரு நிம்மதி இல்லாத, ஒரு சந்தோஷம் இல்லாத, நமக்கு மட்டும் இல்லை, அனுபவிக்க மட்டும் இல்லை, நம்மளை சுற்றி இருக்கிற குடும்பத்தில் இருக்கிற எத்தனை பேருக்கு கஷ்டமாக இருக்குது. எவ்வளவு மனசு, உடலாலையும் சரி மனசாலையும் சரி எவ்வளவு அவர்களுக்கு சிரமம் ஏற்படுறது. இது எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னா, நம்மளோட உடம்பில் வர வியாதி, நோய். அதனால் அந்த நோய்ங்கிற ஒன்று இல்லாத போயிடுத்துன்னா அதுதான் பெரிய செல்வம். அந்த நோயற்ற வாழ்வை கொடுக்கக்கூடியவர் தான் தன்வந்திரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தெய்வம். அவர் எந்த வடிவம், யாரோட வடிவம்னு, சிவபெருமானோட வடிவம். அதனால்தான் அவரை வைத்தீஸ்வரன், வைத்தியநாதன் அப்படின்லாம் சொல்கிறதே. அவரை முத்துசாமி தீட்சர் பாடத்தை என்னென்ன, பவரோக வைத்தியபதி அப்படிங்கிற, இவர் வெறும் உடம்பு வியாதியை மட்டும் போக்கக்கூடியவர் இல்லைப்பா, இந்த உடம்பே வராத வியாதியும் போக்கிடுவார் அப்படின்னு. அப்படி இருக்கக்கூடிய அந்த மருந்தீஸ்வரரா, வைத்தீஸ்வரரா இருக்கக்கூடிய வைத்தீஸ்வரர், நம்ம வைத்தீஸ்வரன் கோவில் அப்படிங்கிறது ரொம்ப பிரபலம். சென்னையிலேயே பூந்தமல்லி கீழே வைத்தீஸ்வரன் கோவில் இருக்குது. அதாவது இது எதுக்காக அப்படின்னா, நம் முன்னோர்கள்லாம் எப்படிலாம் நமக்கு ஒரு நல்லதை நினச்சி பண்ணியிருக்கா அப்படின்னு. எவ்வளவோ தொலைவில் இருக்கிற இடத்துக்கு போக முடியலையா, பக்கத்துலேயே அதே மாதிரி வழிபாடு. இனிமேல் காசிக்கு போக முடியலையா, உடனே இருக்கிற இடத்துலையே காசி. அப்படி இருக்கக்கூடிய அந்த நோயற்ற வாழ்வு, குறைவற்ற செல்வத்தை தரக்கூடிய அந்த சிவபெருமான தன்வந்திரியை வணங்குவோம். அவரோட பெருமைகளில் என்னங்கிறது தொடர்ந்து பார்க்கலாம். ஓம் நம சிவாய.